அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் cbse புக்கில் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய லைஃப் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு லெசனில் இருக்கக்கூடிய தலைப்புகளை வரிசையாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் பார்ட் 5ல் நியூட்ரிஷன்னா என்னது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1, 2, 3, 4ல் வந்து இன்னும் நிறைய இன்ட்ரோடக்டரி பார்ட்ஸ் வந்து இந்த நியூட்ரிஷன் லைஃப் ப்ராசஸஸ் சம்மந்தமாக நாம் பேசியிருக்கிறோம். இங்கே வந்து நியூட்ரிஷன்னா என்னது, அதில் இருக்கக்கூடிய 1-2 டைப்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நியூட்ரிஷன் அப்படிங்கிறது நாம் சாப்பிடக்கூடிய மெத்தடு. நாம் மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய அல்லது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸும் இருக்குல்ல, அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபுட்டை எப்படி எடுத்துக்குது. இப்போ நம்ம ஃபுட்டை எப்படி எடுத்துக்கிறோம். நாம் வந்து இப்போது வயக்காட்டில் வந்து நெல் அதெல்லாம் விளையும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நாம் ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து தான் நாம் ஃபுட் மெட்டீரியல்ஸை எடுத்துக்கிறோம். அப்போது we are all dependent on plants. அப்போது தாவரங்களை நாம் சார்ந்திருக்கிறோம் இல்லையா, அந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் நாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது நம்ம வந்து ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஏன்னா நாம் பிளான்ட்ஸை சார்ந்திருக்கிறோம். இதே போல் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது தனக்கே வந்து உணவை வந்து தயாரித்து கொள்ளும். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக தே கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் அப்படின்னு சின்ன பிள்ளையிலே நீங்கள் படிச்சிருந்திருப்பீங்க. அந்த ப்ராசஸ் அங்கே நடக்கிறதுனால, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் அங்கே நடக்கிறதுனால அதுக்கு பேர் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படிம்பாங்க. அப்போது உலகத்திலேயே வந்து 2 விதமான நியூட்ரிஷன் தான் இருக்குது. எல்லா ஆர்கானிசமும் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கம்மிங் அண்டர் தீஸ் 2 கேட்டகரிஸ். ஒன் இஸ் ஆட்டோட்ராஃபிக், அனதர் ஒன் இஸ் ஹெட்ரோட்ராஃபிக். ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னா தே கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். அது ஃபோட்டோசிந்தசிஸ் மட்டுமல்ல, இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. கீமோசிந்தசிஸ் அப்படிம்பாங்க. அந்த கீமோசிந்தசிஸ்லேயே இன்னும் நிறையா டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு கீழே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எனிஹவ் தே ஆர் நாட் அட் ஆல் டிபெண்ட் ஆன் எனி அதர் ஆர்கானிசம் ஃபார் தேர் ஃபுட். தே கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் பை எனி ஆஃப் த மெத்தட் அண்டர் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் எல்ஸ் கீமோசிந்தசிஸ். அப்போ கீமோசிந்தசிஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இல்லாமல் ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நாம் சொல்லலாம். அதில் நாம் வந்து we are all animals, we are all best example for heterotrophic organisms. இது போக இன்னும் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வரக்கூடிய வகுப்புகளில் நாம் பார்க்கலாம். ஸோ நியூட்ரிஷன்னா என்னது? முதல்ல நமக்கு வந்து எனர்ஜி தேவை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நடந்து போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல உங்களுக்கு எனர்ஜி தேவை. அப்போது அந்த எனர்ஜிக்காக நீங்கள் வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனர்ஜி இஸ் நீடட் டு மெயின்டைன் ஸ்டேட் ஆஃப் ஆர்டர் இன் அவர் பாடி. இந்த மெயின்டெனன்ஸ் சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்ஸில் நாம் பேசியிருக்கிறோம். நீங்கள் நடந்து போய் நீங்கள் சைக்கிளில் போனீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு எனர்ஜி தேவையா அப்படின்னா இல்லை. நீங்கள் சும்மா இருக்கும் பொழுதே உங்களுடைய பாடி ஃபங்க்ஷனுக்கு, உங்களுடைய பாடி மெயின்டெனன்ஸுக்கு எனர்ஜி தேவைப்படுது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஹார்ட்டு பீட் ஆகுது. அதே மாதிரி ஒரு ரெகுலாரிட்டி அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புல வந்து மெயின்டைன் ஆகுது. என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிறதுக்காக உங்களுடைய உடம்பு வந்து நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த வேலைகள் அத்தனைக்கும் எனர்ஜி தேவை. ஸோ அந்த எனர்ஜிக்காக நாம் வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை சாப்பிட்றோம். இந்த எனர்ஜி இருக்கிறதுனால, இந்த ஃபுட் சப்ஸ்டன்சஸை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் க்ரோ, யூ கேன் டெவலப், யூ கேன் சிந்தசைஸ் ப்ரோட்டீன் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் நீடட் இன் த பாடி. வி ஆல்சோ நீட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். நமக்கு வந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கு மட்டுமல்ல நாம் சாப்பிட்றது, நாம் வளர்கிறதுக்கு, நாம் அதுக்கடுத்து டெவலப் ஆகிறதுக்குன்னு என்ன அர்த்தம்? நம்ம தோண்டு குட்டியோண்டு தான் அம்மா வயிற்றுக்குள்ளே கிடந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப குட்டியாக வளர்ந்தோம் இல்லையா, வளர்ந்து இப்போ பெருசாக வளர்ந்துருப்போம் இல்லையா, அதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட்டு. அதுக்கு பேர் அப்புறம் சிந்தசைஸ். இந்த சிந்தசைசிங் அப்படிங்கிறது என்னது? நம்ம உடம்புல நம்ம டைஜஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட் மெட்டீரியல்ஸ் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த டைஜஷனுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் தேவை. அந்த ப்ரோட்டீன்ஸை தான் நாம் என்சைம்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த என்சைம் ஃபார் எக்ஸாம்பிள் சலைவாவில் வந்து பார்த்திங்கன்னா சலைவரி அமைலேஸ்ங்கிற என்சைம் இருக்கா, அந்த என்சைம் வந்து ப்ரோட்டீன். அப்போ அந்த ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகணும் அப்படின்னாக்க நமக்கு ப்ரோட்டீன் சத்து இருக்கணும். அந்த ப்ரோட்டீனை நாம் சாப்பிட்ருக்கணும். ப்ரோட்டீன் எதுலலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வேறு வீடியோவில் நம்ம பேசலாம். அப்போ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீனு, ஃபேட்டு, இன்னும் ஆயிலு, வைட்டமின்ஸு, மினரல்ஸு, இன்னும் ஃபைபர், இன்னும் நிறைய வந்து நாம் வெளியிலேருந்து எடுத்துக்கிட வேண்டும். எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த 3 விஷயங்களுக்காக மட்டும்தான். எனர்ஜி போக, நமக்கு எனர்ஜி தேவைங்கிறதுக்காக மட்டும் நாம் சாப்பிடல. நம்ம சாப்பிட்றதன் மூலமாக நமக்கு எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர
இந்த க்ரோ நம்ம வளர்கிறதுக்கு, நம்ம டெவலப் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு, சிந்தசைஸ் நிறைய பொருட்களை நம்ம உடம்பில் உருவாக்குறதுக்கு இந்த உணவுப் பொருள் நமக்கு தேவை, ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் நீடட் இன் த பாடி. திஸ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் இஸ் த ஃபுட் வி ஈட். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் இருந்து தான் இந்த பொருட்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு டு லிவிங் ஆர்கானிசம் கெட் தேர் ஃபுட். இப்போ வழக்கமாக நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோட்ராஃபிக் ஹெட்ரோட்ராஃபிக் சம்மந்தமாக லைட்டாக இங்கே பேசியிருப்பாங்க. அது தியரிட்டிக்கலாக என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஒரு நியூட்ரிஷன் அப்படின்னா அதில் ஆட்டோட்ராஃபிக் இருக்குது, ஹெட்ரோட்ராஃபிக் இருக்குது. ஆட்டோட்ராஃபிக்கு கீழே வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் கீமோசிந்தட்டிக்னு 2 டைப் இருக்குது. ஹெட்ரோட்ராஃபிக் இருந்துச்சு அப்படின்னா சாப்ரோஃபைட்டிக், பேராசைட்டிக் அண்ட் சிம்பயாட்டிக் அப்படின்னு 3 டைப் இருக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒரு ஃப்ளோ சார்ட்டாக நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃப்ளோ சார்ட்டை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணலை. அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆட்டோட்ராஃபிக் பற்றி அவங்க பேசியிருப்பாங்க பாருங்களேன். The general requirement for energy and materials is common in all organism. எல்லா ஆர்கானிசத்திற்கும் நமக்கு எனர்ஜி தேவை, எல்லா ஆர்கானிசத்திற்கும் எனர்ஜி தேவை. பட் இட் இஸ் ஃபுல்ஃபில்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இட் வில் பி டிஃப்ரெண்ட் இன் ஆர்கானிசம் டு ஆர்கானிசம். சம் ஆர்கானிசம் யூஸ் சிம்பிள் ஃபுட் மெட்டீரியல்ஸ் obtained from inorganic sources in the form of carbon dioxide and water. This is what photosynthesis. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், photosynthesis அப்படிங்கிறது வந்து ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன நடக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்ன ரா மெட்டீரியல்லாம் தேவை, வாட்டர் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும், குளோரோபிளாஸ்ட் வேணும், சன்லைட் வேணும். இந்த 4 மெட்டீரியல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடியது. குளோரோபிளாஸ்ட் மட்டும் பிளான்ட்டுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கும். இப்போ வந்து வெளியிலேருந்து நமக்கு சன்லைட் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும், வாட்டர் வேணும். இந்த சோர்ஸை பயன்படுத்தி ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆட்டோட்ராப்ஸ். புரியுதுங்களா? இந்த ஆட்டோட்ராப்ஸ் வந்து எதெல்லாம் வந்து இந்த ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் பிளான்ட்ஸ், அது போக சில பாக்டீரியா, தே ஆர் ஆல் கம்மிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ் அல்லது ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ். நார்மலாக ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட் அண்ட் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாக்டீரியா பொறுத்தவரையில் கீமோசிந்தட்டிக் பாக்டீரியான்னு தனியாக சில பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா பற்றி நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. அந்த பாக்டீரியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட்ராஃபிக் கேட்டகரியில் தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதர் ஆர்கானிசம்ஸ் யூட்டிலைஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ். இதெல்லாம் நாம அதர் ஆர்கானிசம்ஸ்னால் யார், அனிமல்ஸ். வி ஆர் ஆல் டிபெண்ட் ஆன் அதர் ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ்னு நான் ஏற்கனவே சொன்னோம்ல, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதர் ஆர்கானிசம்ஸ் யூட்டிலைஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ். தீஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் ஹேவ் டு பி broken down into simpler ones. இப்போ நாம் வெளியிலேருந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை எடுத்துக்கிறோம். அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே, இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சாதம் சாப்பிட்றோம், சோறு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அரிசி இருக்குது, அரிசிக்குள்ளே கார்போஹைட்ரேட் இருக்குது. கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிடும்போது டைஜஸ்ட் ஆகுது, டைஜஸ்ட் ஆன உடனே அது குளுக்கோஸாக மாறுது. அந்த குளுக்கோஸ் நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. யார் மூலமாக, பிளட் மூலமாக எடுத்து செல்லப்படுகிறது. அந்த குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆகிறதுனால எனர்ஜி கிடைக்குது. பிரேக் டவுன் ஆகிறதுக்கு நமக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனை தான் நம்ம பிரீத் பண்ணுறோம். அது லங்ஸுக்குள்ளே போய் நம்மளுடைய பிளட்டுக்குள்ளே போய் பிளட்டில் இருந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போகுது. புரியுதா? அப்போ குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன், குளுக்கோஸ் இஸ் ஆக்சிடைஸ்டு இன்சைட் த செல். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு செல்லுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. அதுதான் பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த குளுக்கோஸ்க்குள்ளே ஏகப்பட்ட எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை உள்ளே கொண்டு போய் வச்சது யார் அப்படின்னா பிளான்ட்ஸு. பிளான்ட்ஸ் எப்படி உள்ளே வச்சிச்சு, ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக. அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக குளுக்கோஸ் வந்து உற்பத்தி ஆகிறது, ப்ரொடியூஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? அது எப்படி, என்ன, ஏது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன், லைட்டாக வந்து நாம் இந்த லைஃப் ப்ராசஸ் லெசன்லேயே கொஞ்சம் படிச்சிருவோம். சரிங்களா? அப்போ ஹேவ் டு பி broken down into simpler ones. அது பிரேக் ஆகி சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாற வேண்டும். பிஃபோர் தேன் இட் கேன் பி யூட்டிலைஸ்டு ஃபார் அப்கீப் த growth ஆஃப் த பாடி. நம்ம உடம்புல அது எனர்ஜியாக உற்பத்தி ஆகணும், எனர்ஜியாக ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னாக்கா அது பிரேக் ஆகி எனர்ஜியை கொடுக்கும். இன்கேஸ் ஒரு ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் வந்து பிரேக் ஆகி அமினோ ஆசிடாக மாறும். ப்ரோட்டீன் இஸ் மேடப் ஆஃப் அமினோ ஆசிட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அமினோ ஆசிட் உடஞ்சி அந்த அமினோ ஆசிட் நமக்கு தகுந்த மாதிரியான ப்ரோட்டீன்ஸை உற்பத்தி செஞ்சு நம்மளுடைய க்ரோத்து, டெவலப்மெண்ட்டு அதுக்கு எல்லாமே வந்து பயன்பாடாக இருக்கும். அப்போ நாம் கார்போஹைட்ரேட்ஸ் நாம் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து க்ரோத்
அதே மாதிரி நம்மளுடைய பாடி பில்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அது நடக்கும். டு அச்சீவ் திஸ் ஆர்கானிசம்ஸ் யூஸ் பயோகேட்டலிஸ்ட் கால்டு என்சைம்ஸ். இப்போ நீங்கள் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்க, அந்த கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக மாறுது. ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க, அந்த ப்ரோட்டீன் அமினோ ஆசிடாக மாறுது. ஃபேட்டு சாப்பிட்றீங்க, அந்த ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிடாகவும் கிளிசராலாகவும் மாறுது. இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன பிள்ளையில் படிச்சிருந்திருப்பீங்க. இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நமக்கு என்சைம்ஸ் வேணும். அந்த என்சைம்ஸை தான் நான் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், சலைவரி அமைலேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய உமிழ்நீர் இருக்குது அப்படின்னாக்கா, சலைவா இருக்குது அப்படின்னாக்கா, அந்த சலைவா இஸ் ப்ரொடியூசிங் சலைவரி அமைலேஸ். தட் சலைவரி அமைலேஸ் is an enzyme. Ultimately it is a protein. That enzyme is converting the carbohydrates into maltose in our mouth. நம்மளுடைய நம்ம கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உருளைக்கிழங்கு அல்லது ஒரு சோறு சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா அது வந்து மால்டோஸாக இங்கே மாறிவிடும். அதை மாற்றினது யார்? இந்த என்சைம். இது ஒரே ஒரு என்சைம் தான் நான் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறேன், சலைவரி அமைலேஸ் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட என்சைம்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அந்த என்சைம்ஸ் அத்தனையும் நமக்கு உருவாகணும் அப்படின்னாக்க நம்ம ப்ரோட்டீன்ஸை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் அந்த இடத்துல என்சைம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா நடக்கும். அந்த என்சைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு டைஜஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். டைஜஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு மட்டும் என்சைம் தேவைப்படுமா அப்படின்னா இல்லை. நம்ம உடம்புல ஏற்கனவே ஏகப்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஓவரால் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டபாலிசம், அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம் அப்படின்னு படிச்சிருக்கீங்க இல்லையா. அதில் இருக்கக்கூடிய அத்தனை ரியாக்ஷனுக்கும் நமக்கு என்சைம்ஸ் வேணும். ஸோ அத்தனை என்சைம்ஸுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸை வந்து நாம் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா நாம் ப்ரோட்டீன் அதிகமான அளவு சாப்பிடணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பயோ கேட்டலிஸ்ட் தே ஆர் என்சைம்ஸ். சரியா? அப்போ breaking down of complex food substances into simple substances is mainly done by the enzymes. They are nothing but the biocatalysts. Thus the heterotrophs. இப்போ heterotrophs நம்ம என்ன செய்யுது? heterotrophs நம்மளாம் heterotrophs வெளியிலேருந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறோம், அதை பிரேக் பண்ணுறோம், அதை சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாற்றுறோம், அதுக்குள்ளேருந்து எனர்ஜி எடுக்கிறோம். அல்லது ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணி அமினோ ஆசிட்ஸ் எடுக்கிறோம், அதிலிருந்து நமக்கு தேவையான பொருட்கள் எடுத்து நாம் வளர்கிறோம் அல்லது பாடி பில்டிங் பண்ணுறோம். heterotrophs. Survival depends directly or indirectly on autotrophs. எப்படி இருந்தாலும் நாம் வந்து இப்போ புலி இருக்குது சார், புலி வந்து டேரெக்டாக ஆட்டோட்ராப்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கா சார் ஆனால் இல்லை. புலி வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பிவோர் கிடையாது. ஆனால் பிளான்ஸ் வந்து ஆட்டோட்ராப்ஸ், ஃபோட்டோசிந்தட்டிக் எபிலிட்டி இருக்குது அப்படின்னு நாம் சொல்கிறோம். புலி வந்து பிளான்ட்டை டேரெக்டாக சாப்பிட்றது இல்லை. ஆனால் புலி வந்து அந்த பிளான்ட்டை டேரெக்டாக சாப்பிட்றது இல்லை. அந்த பிளான்ட்டை சாப்பிட்ற ஏதோ ஒரு ஆர்கானிசத்தை சாப்பிடுதுங்கிறதுனால அதை வந்து இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்ட்லி த டைகர் இஸ் டிபெண்ட் ஆன் டு த பிளான்ட், ஆன் டு த ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஆன் ஆட்டோட்ராப்ஸ். இது போக ஹெட்ரோட்ராப்ஸுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை. ஆல் த ஃபங்கை ஆர் ஹெட்ரோட்ராஃபிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் த அனிமல்ஸ் ஆர் ஹெட்ரோட்ராஃபிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் இருக்குது. அந்த ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோட்ராப்ஸ் தான். அது டேரெக்டாக வந்து பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த கார்னிவோரஸ் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்னிவோரஸ் அனிமல்ஸ் வந்து இன்டெரக்டாக டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நியூட்ரிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ஆட்டோட்ராப்ஸ், இன்னொன்று ஹெட்ரோட்ராப்ஸ். இது ரெண்டும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.